அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல பேச போறது துபாயில விக்கிற தங்கத்த பத்தி. அ பொதுவா வந்து இஸ்ரேல், பாலஸ்தீன பிரச்சனைய பத்தி பேசுறப்போ, பாலஸ்தீன மக்கள் இறந்து போறாங்க, இஸ்ரேல் மக்கள் இறந்து போறாங்க. எனக்கு வந்து பொதுவா போரே பிடிக்காது. எனக்கு சண்டையே பிடிக்காது. எனக்கு வந்து ஆர்கியூமென்ட் பண்ண பிடிக்கும், பேச பிடிக்கும் அவ்வளோதான். நான் வந்து எந்த போருக்கும் சப்போர்ட் பண்றது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா, யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ் இருக்கு இல்லையா? அவங்க வந்து முஸ்லீம் கண்ட்ரி. சூடான்ங்கிறதும் முஸ்லீம் கண்ட்ரி தான். 2 பேரும் போர் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க யுஏஇ வந்து ஆர்எஸ்எஃப் அப்படின்ற குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணி, அவங்க வந்து அந்த உள்நாட்டுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா, சூடான்ல தங்கம் இருக்கு. சூடான் மண்ணுல நெறைய தங்கம் இருக்கு. அந்த தங்கத்த எடுத்து துபாய் குடுக்குறாங்க. நீங்க யோசித்து பாருங்க, துபாய்ல விக்கிற தங்கம்லாம் எவ்வளோ பெரிய பாவத்துக்கு பின்னாடி வந்துகிட்டு இருக்குன்னு. அம் அது எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. அதாவது அம் ஒவ்வொரு போர் நடக்கிற இடத்துல இருந்தும் மக்கள் வெளியேறி போய்க்கிட்டே இருக்காங்க பாருங்க. நம்ம ஊர் மக்கள் வந்து மாட்டு வண்டியில போன மாதிரி அவங்க வந்து இந்த கழுத வண்டியில பொருட்கள் எல்லாம் ஏத்திக்கிட்டு அப் கூட்டம் கூட்டமா மக்கள் போறாங்க. அதாவது தெற்கு சூடான் வந்து அப்படியே ஏறக்குறைய அதுல ஏகப்பட்ட மக்கள் இறந்து போயிட்டாங்க. நம்ம வந்து நான் இஸ்ரேல், பாலஸ்தீனத்துக்கு குடுக்குற முக்கியத்துவத்த சூடானுக்கு குடுங்க. ஏன்னா, இது 2மே முஸ்லீம் கண்ட்ரி தான். என் மத்த இஸ்ரேல பத்தியே பேசிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த யுஏஇயும், சூடானும் 2மே முஸ்லீம் கண்ட்ரி தான். ஒ ஒரு நாடு இன்னொரு நாட்டு மக்கள கொன்னுகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் தங்கம். இப்ப நம்ம வாழ்க்கையே எடுத்துக்கோங்க. தங்கம் நெறைய தங்கம் போட்டாலும் திருடிட்டு போறதுக்காக கொலை பண்ணுவாங்க. தங்கமே இல்லன்னாலும் நம்மள வந்து மதிக்க மாட்டாங்க. அ ஏழைன்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசுவாங்க. சில பெண்கள் சொல்றத பார்த்துருக்கீங்களா? தங்கம் போடலன்னா என்ன என்கிட்ட வந்து பேச மாட்டேன்றாங்கன்னு. அப்டின்னா உங்களுக்கு மரியாதை இல்லன்னு அர்த்தம். தங்கம் போட்டீங்கன்னா பேசுறாங்கன்னா, உங்களுக்கு மரியாதை இல்ல. உங்க கழுத்துல இருக்க தங்கத்துக்கு தான் மரியாதை. தங்கம் எப்படியெல்லாம் வந்து எத்தனையோ மக்கள், எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுடைய உயிர எடுத்து, மனிதர்களுடைய உணர்வ கொன்னு, அப்படியே ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு அலைய விடுது பாருங்க இந்த தங்கம். இந்த தங்கத்துல வந்து என்னதான் அப்படி இருக்கோ தெர்ல. பெரிய பாவத்துக்கு பின்னாடி தான் அந்த தங்கம்லாம் இவ்வளோ ஜொலிக்குது. துபாய்ல போய் தங்கம் வாங்கிட்டு வந்து அப்படி பெருமையா நம்ம வச்சுக்கிறோம்ல, மக்கள் வச்சுக்கிறாங்கல்ல, என்கிட்ட இல்ல. ஆனா இத நெனச்சா ம அது தங்கம் வந்து ஒரு விதத்துல பளபளன்னு இருக்கிற ஒரு பேய் மாதிரி தான் தெரியுது. அந்த நாடே இல்லாம போய்க்கிட்டு இருக்கு. இத ஏன் நான் சொல்றேன்னா, உங்களுக்கு புடிச்ச ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா, நீங்க பேசுறது, இது என்ன பாலஸ்தீனத்தில இறந்து போயிட்டாங்கன்னா, அவங்கள பத்தி பேசுறது, அப்புறம் இன்னொருத்தர் இறந்து போயிட்டா அத பத்தி பேசக்கூடாது. அப்படிலாம் யோசிக்காதீங்க. அதுக்கு பேர் வந்து நடிப்பு. பொதுவா நான் எந்த போரையும் நான் ஆதரிக்கல. யாரும் செத்து போறதையும் நான் விரும்பல. இறப்புங்கிறது இயற்கையா வரணும். வயசாகி எல்லாரும் நான் எப்பவும் அப்படிதான் பேசுவேன். எல்லாருக்கும் 70, 80 வயசாகி தானா செத்து போணுமே தவிர, கொலை செய்யப்படுறத எந்த விதத்திலயும் நான் விரும்பல. நீங்க பாலஸ்தீனத்துக்கு பேசுற மாதிரி, சிலர் இஸ்ரேலுக்கு பேசுற மாரி சூடானுக்காகவும் பேசுங்க. அவங்களும் மனுஷங்க தானே! வித்தியாசமா பார்க்காதீங்க. ஏன்னா, மதங்கள் வந்து ஒரே மதமா இருந்தும் சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்க. அத பத்தி பேசுங்க. நம்ம மக்கள் வாங்குற எல்லா தங்கத்திலயுமே ஆப்பிரிக்க மக்களுடைய ரத்தம் கலந்திருக்கு. அவர்களுடைய கண்ணீர் கலந்திருக்கு. அத மக்கள் யோசிக்கணும். சும்மா 100 பவுன், 200 பவுன் அப்படியே அள்ளி அள்ளி வாங்கி வச்சுக்காதீங்க. சாமிகிட்ட கூட அவ்வளோ தங்கம் இருக்காது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 100 பவுன் வாங்கியிருக்கேன், 200 பவுன் வாங்கிக்கிறேன். இன்னொருத்தர்ட்ட ஒரு ஒரு பொட்டு தங்கம் கூட கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நம்ம இறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. 1 கிராம் தங்கம் கூட விட மாட்டாங்க. எல்லாத்தையும் கழட்டிட்டு, அந்த கோடி துணி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த பிறந்த வீட்ல ஒரு கோடி துணி தருவாங்க. அத போட்டு அப்படியே தான் புதைச்சு புதைச்சு விட்டுருவாங்க. இப்படி தங்கத்துக்குலாம் இப்ப அலையக்கூடாது. 4 பேருக்கு உதவி செஞ்சாலாவது பரவால்ல. நம்மள வந்து தங்கம் இருந்தா தான் மதிப்பாங்கன்னா, என்னெல்லாம் தங்கம் இருந்தா தான் மதிப்பாங்கன்னா, நான் கண்டுக்கவே மாட்டேன். நீங்க போய் உங்களோட உலகத்துல நீங்க வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு நான் விட்டுருவேன். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. துபாய் தங்கம் விலை கம்மியா கிடைக்குதுன்னா, அது வர்ற வழி எப்படி இருக்குன்னு பாருங்க. பெரிய பாவத்தின் வழி. பாவத்தோட தான் அந்த தங்கம் வந்துகிட்டு இருக்குது. நம்ம காசு குடுத்து தான் வாங்குறோம். ஆனா அது வர்ற வழிய பார்த்தீங்கன்னா, நீங்க தங்கம் வாங்குறத குறைச்சுக்கணும். நன்றி, வணக்கம்.